ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും നമസ്കാരം. ഇന്നേക്ക് நல்ல தேங்காய்பாலில் மற்றும் செஞ்செடுத்த சூர மீன் குழம்பிൻ്റെ ரெசிபி தான் உங்களுக்காக நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த மீன் குழம்பு சாப்பாடிൻ്റെ கூடயோ குச்சிக்கிழங்கிൻ്റെ கூடயோ ஒன்றும் அல்ல நான் சாப்பிட்றது. நல்ல பச்சை தேங்காய் போட்டு சூப்பர் டேஸ்டில் செஞ்செடுத்த புட்டிൻ്റെ கூட தான் நான் இந்த மீன் குழம்பு சாப்பிட போகிறேன். நல்ல அருமையான ஒரு காம்பினேஷன் தான் இது. புட்டிൻ്റെ கூட இனிப்பு சேர்த்து தான் அதிகமாக எல்லோரும் சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் குழம்பு செய்கிறதுக்காக 1.5 கிலோ சூர மீன் எடுத்திருக்கு. பாருங்கள், இதுதான் சூர மீன். இது நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். ഇതിൻ്റെ തോലെല്ലാം മാറ്റി நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். இப்போது மீன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கு. தோலெல்லாம் மாற்றி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்திருக்கு. இனி நமக்கு மீன் குழம்பு செய்யலாம். இதிலேக்கு ஒரு தக்காளி கட் பண்ணியது இந்த மாதிரி தான் கட் பண்ணணும். நீளத்தில் 4 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் நீளத்தில் நைஸாக கட் பண்ணியது எடுத்திருக்கு. கூட இவ்வளோ கருவேப்பிலை எடுத்திருக்கு. கொஞ்சம் அதிகமாக கருவேப்பிலை சேர்க்கணும், அப்போ தான் நம்ம குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டு வரும். இனி இது தேங்காயோட முதல் பால் தான், ஃபஸ்ட்டு பால் தான் இது. ஒரு தேங்காயோட பால் தான் அது. இது 2வது பால் தான். இந்த பாலில் தான் நம்ம மீன் வேக வைக்கிறது. இனி ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சு சூடு பண்ணியிருக்கு. அதிலேக்கு தேங்காய் எண்ணெய் தான் நான் ஊற்றியிருக்கு. மீன் குழம்புக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றுறது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இனி அதிலேக்கு பெரிய வெங்காயம் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வணக்கி எடுக்கலாம். இந்த மீன் குழம்பிൻ്റെ ரெசிபி என்னோட அம்மா, பாட்டி, சித்தி, அத்தை எல்லாருமே இந்த மாதிரி தான் மீன் குழம்பு செய்வாங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அவங்க சொல்லி கொடுத்து தான் எனக்கு இந்த மீன் குழம்பு செய்ய தெரியும். இனி நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலாம். இப்போ நம்ம எடுத்திருக்கிற கரண்டியில் ஒரு கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதுக்கு பதிலாக ஒரு 10 பூண்டும் அதே மாதிரி ஒரு பெரிய சைஸு இஞ்சி சின்னதாக கட் பண்ணியும் போட்டுக்கலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் சேர்க்கிறேன். இதுவும் போட்டு நல்லா வணக்கி எடுக்கலாம். இஞ்சி பூண்டிൻ്റെ பச்சை வாசம் எல்லாம் போகணும். கொஞ்சம் கருவேப்பிலையோடு சேர்த்து நல்லா வணக்கி எடுக்கலாம். இது நல்லா வணங்கி வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா தக்காளி போட்டு வணக்கி எடுக்கலாம். தக்காளி ரொம்ப வெந்து போக ஒன்றும் தேவையில்லை. இதே மாதிரி நல்லா கலரி விட்டு வணக்கி எடுக்கலாம். இனி இதிலேக்கு இந்த ஸ்பூனில் டீஸ்பூனில் 3 டீஸ்பூன் சாதாரணமாக வரமிளகாத்தூள், 4 டீஸ்பூன் கொத்தமல்லித்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் வெந்தயம் தூள், இவ்வளோ போட்டு நமக்கு நல்லா வணக்கி எடுக்கலாம். பச்சை மிளகாய் நம்ம அதிகமாக சேர்த்து இருக்கு. சாதாரணமாக வரமிளகாத்தூளுக்கும் கொஞ்சம் காரம் இருக்கும். இனி இதிலேக்கு குடம்புளி சேர்க்கலாம். இது தண்ணியில் நல்லா கழுகி ஊற வச்சது தான். ஒரு புளி தான் நான் சேர்க்கிறது. ஆனால் நல்ல புளியாக இருக்கும், அதனால தான் ஒரு புளி மட்டும் சேர்க்கிறது. புளி போட்டு நல்லா வணக்கி எடுக்கலாம். இந்த மாதிரி புளியும் சேர்த்து வணக்கும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்புன்னு. இனி இதிலேக்கு தேங்காயோட 2வது பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். குடம்புளிக்கு பதிலாக நீங்கள் என்ன புளி யூஸ் பண்ணுமோ அதே புளி கூட உங்களுக்கு சேர்க்கலாம். ஆனால் கரெக்டு பாகத்தில் சேர்த்திக்கோங்க. புளி அதிகமாகி போயால் நம்ம மீன் குழம்புக்கு டேஸ்ட்டு இருக்காது. நல்லா மிக்ஸ் பண்ணியதுக்கப்புறமா இந்த டைமில் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கம்மியாக இருந்து இன்னும் கொஞ்சம் கூட சேர்க்கலாம். இனி நமக்கு மூடி வச்சு இது கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள், நம்ம கிரேவி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இந்த டைமில் நமக்கு மீன் பீஸு இதிலேக்கு போட்டுக்கலாம். ஓரோ பீஸாയിട്ട് இதே மாதிரி கிரேவியிலேக்கு போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நமக்கு வேக வச்சு எடுக்கலாம். சூர மீன் ரொம்ப டேஸ்டான ஒரு மீன் தான். சூர மீன் வச்சு ஊறுகாய் செய்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சூர மீன் வச்சு ஊறுகாய் செய்கிறது எப்படின்னு என்னோடய சேனலில் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அந்த வீடியோயும் பாருங்கள்.
இப்போ வந்து எல்லா மீன் பீஸும் அதிலேக்கு போட்டிருக்கு. இனி வந்து ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நமக்கு மூடி வச்சு வேக வைக்கலாம். கொஞ்சம் கறிவேப்பிலையோடு அதுக்கு மேலே போட்டு மூடி வைக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி மூடி திறந்து சட்டி எடுத்து இதே மாதிரி ஒன்று சுற்றிச்சு எடுத்துக்கோங்க. கரண்டி வச்சு கலரக்கூடாது. அப்புறமா 7 முதல் 8 நிமிஷம் வரைக்கும் கூட நமக்கு இதே மாதிரி மூடி வச்சு வேக வச்சு எடுக்கலாம். அந்த டைமுக்குள்ளே நம்ம மீன் குழம்பு கரெக்டு பாகத்தில் வெந்து வந்திருக்கும். நம்ம கிரேவி எல்லாம் நல்லா வற்றி வரும். இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காயோட ஃபஸ்ட்டு பால் இதிலேக்கு ஊற்றிக்கலாம். இனி வந்து இது கொதிக்கக்கூடாது. ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. இனி வந்து இதிலேக்கு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் இதுக்கு மேலே ஊற்றலாம். அதே மாதிரி கொஞ்சம் கறிவேப்பிலையும் இதுக்கு மேலே போடலாம். அப்புறமா சட்டி இதே மாதிரி ஒன்று சுற்றிச்சு எடுத்திருந்தா நம்ம சூப்பர் டேஸ்ட்டில் தேங்காய் பாலில் வேக வச்ச சூர மீன் குழம்பு ரெடி ஆயிருக்கு. இந்த மீன் குழம்பிൻ്റെ கூட நம்ம வீட்டில் தயார் பண்ணிய பச்சரிசி மாவில் செஞ்செடுத்த சூப்பர் டேஸ்டி புட்டிൻ്റെ കൂടെ தான் இந்த மீன் குழம்பு நான் இன்றைக்கு சாப்பிட போகிறேன். കേരളയിലെ ആലപ്പുഴയിലെ ഹൗസ് ബോട്ടുകളിലെല്ലാം പുട്ടും മീൻ കുഴമ്പും ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு தான். ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஆசையாக கேட்குற ஒரு டிஷ்ஷு தான் புட்டும் மீன் குழம்பும். கண்டிப்பாக நீங்கள் இந்த டிஷ்ஷு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே புட்டிൻ്റെ கூட இனிப்பு போட்டு தானே சாப்பிடுவாங்க. இனி வந்து ஒரு தடவை ஒன்று மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட்டில் எழுதி போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ.